هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பார்ந்த ஈமானிய சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் இரா வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்துடைய உபதேசத்தை கேட்பதற்காக வேண்டி ஒரு தூய எண்ணத்தோடு இந்த இடத்தில் நாங்கள்லாம் அமர்ந்திருக்கிறோம். எல்லா வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த எண்ணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் இந்த இடத்தில் மிக முக்கியமாக அல்லாஹ்வுக்கு நாங்கள் ஷுக்ர் செய்ய வேண்டும். மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எந்த அளவுக்கு உண்டால் யாருக்கும் கிடைக்காத எத்தனையோ பேர் இந்த பாக்கியத்தை இழந்து தவிக்கிறார்கள். எங்களுக்கு இலகுவான முறையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இரா வணக்கத்தை அழகான முறையில் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதைவிட மிகப்பெரிய ஒரு நியாமத் எதுவும் தற்போது கிடையாது. மிகப்பெரிய ஒரு நியாமத். நிறைய பேரை பார்க்கலாம், இரா வணக்கம் நடைபெறுற நேரத்தில் அதை விட்டும் புறக்கணிக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்குறோம். இன்னும் சில சாரார் இம்மோடு ரமலானில் கழித்தவர்கள் தற்போது மன்னரை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதனால் இது மிகப்பெரிய ஒரு நியாமத் என்ற ஒரு அடிப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அல்லாஹ் நான் அதிகமாக ஷுக்ர் செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையில் இன்றைய உரையுடைய தலைப்பு இறுதி பத்தும் நபிகளாரும் என்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டுகின்றது. காலத்துக்கு மிகவும் அவசியமான ஒரு தலைப்பு இது. எங்களுக்கு புதிய ஒரு தலைப்பும் கிடையாது. ஒவ்வொரு வருடமும் இந்த தலைப்பு எங்களுக்கு ஏதோ ஒரு விதமாக உரையாற்றப்படுகின்றது. ஆனால் இஸ்லாத்துடைய அற்புதமான ஒரு பகுதி ஞாபகமூட்டல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்ற பொழுது வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியை நீங்கள் ஞாபகமூட்டுங்கள். அது தெரிந்த விடயமாக இருந்தாலும் ஞாபகமூட்டுங்கள். அந்த ஞாபகமூட்டல் யாருக்கு பிரயோசனை தரும் என்று சொன்னால் இறை விசுவாசிகளுக்கு பிரயோசனை தரும். அப்போ சொல்லப்படக்கூடிய விடயம் இந்த வாழ்க்கையில் அமுல்படுத்தப்படுதுன்னு சொன்னால் அது எனக்கு பிரயோசனமாக இருக்கும் என்ற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னால் அஹ்லாக் சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை ஞாபகம் முட்டி விட்டு போவது சிறப்பாக இருக்கும். நாமெல்லாம் தெரிந்த ஒரு விடயம், இது அல்லாஹ்வுடைய மாளிகை. அல்லாஹ்வுடைய மாளிகை நாங்கள் எப்படி இருக்கணும் என்ற ஒரு அதப் இருக்கிறது. உலகத்தில் ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னால் இருக்கிற நேரத்தில் நாங்கள் கண்ட மாதிரி இருக்க இயலாது. ஜட்ஜுக்கு முன்னால் பட்டனை திறந்துட்டு அதே போல் கையை நீட்டி போட்டு இருந்தோம் சொன்னால் ஃபைனை போட்டு 15 நாள் ரிமைனில் போட்டுரும். அது அப்படியே கூடிக்கொண்டே போகும். இது உலகத்தில் இருக்கக்கூடிய காட்சி. ஆனால் அல்லாஹ்வுடைய மாளிகைன்னு வருகின்ற பொழுது கைத்து கொண்டிருக்கிறது. அதே போல் அதபுகளை மீறி நடக்கிறது. இதை நான் தவிர்த்து கொள்ளணும். எந்த அளவுக்கு உண்டால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் மஸ்ஜித் நபவியில் 2 பேர் காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. ஏன் இந்த சம்பவத்தை சொல்லி காட்டினால் அஹ்லாக்குடைய அந்த புரிதலை நாங்கள் சரியாக வழங்கிக் கொள்ளணும். சாதாரண விடயம் கிடையாது. கதைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்க, 2 பேரை அழைக்கிறாங்க. அழைச்சி கேட்குறாங்க, மன் அன்துமா, நீ 2 பேரும் யார்? நான் கேட்குறோமா இல்லையா? பள்ளிக்கு ஒரு புதிய ஆக்கள் வந்தால் முதலாவது கேட்குறேன்னு எங்கேருந்து வாரீங்கன்னு. ஒரு தெரியாத முகமாக இருந்தால் நாங்கள் கேட்போம். அப்போ அன்றைய கால நடைமுறை அந்த 2 மனிதர்களை பார்த்து அந்த சஹாபி கேட்குற மன் அன்துமா, நீ 2 பேரும் யார்? அப்போ அந்த 2 பேரும் சொல்லலாம், மின் அஹ்லி தாயிஃப், நாங்கள் தாயிஃப் வாசிகள். அப்போ அந்த நேரத்தில் அந்த சஹாபி சொல்கிறார், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் மதீனா வாசிகளாக இருந்திருந்தால் உங்களை நான் தண்டிச்சிருப்பேன். என்ன காரணம்? நீங்கள் தெரியாத ஆக்கள், நீங்கள் மட்டும் மதீனா வாசிகளாக இருந்திருந்தால் உங்களை நான் தண்டிச்சிருப்பேன். எந்த தைரியத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளியில் காய்ச்சி கொண்டிருக்கிறீங்க?
அந்த அளவுக்கு பள்ளியுடைய அதவை கடுமையாக பார்த்த பெருமக்கள் சஹாபா பெருமக்கள். அன்பாந்தவர்களே, அந்த அடிப்படையை நாங்கள் தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னால் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் நாங்கள்லாம் இன்னும் ஓரிரு நாட்களில் இறுதி பற்றி நாங்கள் அடைய இருக்கிறோம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அனைவருக்கும் தர வேண்டும். இப்போ கூட நீங்கள் துவா செஞ்சு கொண்டே இருங்க, நான் உட்பட. யா அல்லாஹ், ரமலான் முழுக்க அந்த நன்மை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்துவிட வேணும். அந்த பாக்கியத்தை இழந்தவனா நான் போயிடக்கூடாது என்ற ஒரு துவாவை நாங்கள் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் சகோதரர்களே. இந்த அளவுக்குண்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறுதி 10 வருகின்ற பொழுது எவ்வாறு நடந்து கொண்டாங்க, அவருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை. ஓரிரண்டு ஹதீஸ்களை நாங்கள் புரிந்து கொண்டால் போதும், இறுதி 10 இறைத்தூதர் எவ்வாறு கழிச்சிருக்கிறாங்க. மிச்சம் அதிகமான ஹதீஸ்களை லோட் பண்ண தேவையில்லை. ஓரிரு ஹதீஸ்களை புரிஞ்சாலே போதும், இறுதி தூதர் இறுதி 10 அடைகின்ற பொழுது எவ்வாறு கழிச்சாங்க, எவ்வாறு நடந்து கொண்டாங்க, அவங்க நடந்து கொண்ட முறைகள் நாங்கள் தற்போது அதை போல் நடக்கிறோமா இந்த கேள்விக்கான பதிலை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். எந்த அளவுக்கு உண்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி 10 அடைகிற நேரத்தில் எவ்வாறு இருந்தாங்க என்ற காட்சியை நபிலாருடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி வருகின்றது. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் கான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைத்தூதர் அவங்க இருந்தார்கள். இதா தஹலல் அஷ்ரு, இறுதி 10 நுழைகின்ற பொழுது ஷத்த மிஅஸரஹு, தன்னுடைய வேட்டியை இறுக்கி கட்டிக்கொள்வாங்க. நான் பின்னால் பார்ப்போம். அதே போல ஓ அஹ்யா லைலஹு, இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள். அதே போல ஓ ஐகல அஹ்லஹு, குடும்பத்தை எழுப்பாட்டிடுவாங்க. 3 விஷயங்கள் இந்த ஹதீஸ் உள்ளடக்குகின்றது. முதலாவது விஷயம் என்ன? ஷத்த மிஅஸரஹு, என்ன செய்வார்கள்? வேட்டி இறுக்கி கட்டிக்கொள்வாங்க. சிம்பிளாக வழங்கிக் கொள்ளலாம் சகோதரர்களே. இந்த அளவுக்குண்டால் கிராமப்புறங்களில் அது அதிகமாக பார்க்கலாம். கிராமப்புறங்களில் வேலைக்கு செல்லக்கூடிய ஆட்கள் வேட்டியில் கட்டியிருப்பாங்க, சும்மா போக மாட்டாங்க, இறுக்கி கட்டுவாங்க, மண்ணி கட்டி இறுக்கி கட்டுவாங்க. இப்போ ஏதாவது அந்த மண்வெட்டியை பாய்க்கணுமாக இருந்தால் இறுக்கி கட்டினா கொத்தலாம். ஏன்னா இறுக்கி கட்டாமட்டால் என்ன செய்யும்? வேட்டி அவ்வளோ பார்க்கும். அப்போ ஒரு கடுமையான ஒரு வேலையை செய்கிறேன்னே நாங்கள் என்ன செய்வோம்னா இறுக்கி கட்டித்தான் அந்த வேலையை நாங்கள் செய்வோம். இந்த கடினமான ஒரு விடயத்தை எதுக்கு ஒப்பிடுறாங்க இறை தூதர்? இறுதி 10 ஒப்பிடுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? மிகப்பெரிய ஒரு வேலையே செய்ய போகிறாங்க, சாதாரண வேலை இல்லை. அந்த வேலையை செய்து எப்படி வர்ணிக்கிறாங்க என்றால், அந்த வேட்டி இறுக்கி கட்டுவார்கள். அதை கட்டினா விழாத அளவுக்கு என்ன எப்படி இருக்கும்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். உலமாக்கு இன்னொரு அர்த்தம் சொல்கிறாங்க. அதோடைய அர்த்தம், ஹலாலாக்கப்பட்ட தாம்பதிய உறவை அந்த காலப்பகுதி தவிர்த்து கொள்வார்கள். தாம்பதிய உறவு என்பது ஹலாலானது, ஹலாலான மனைவியுடன் உறவு கொள்ளக்கூடியது, எந்த விதமான தடையும் கிடையாது. ஆனால் இறுதி 10 என்பது அதற்கான நேரம் கிடையாது. என்ன அர்த்தம்னா, கடுமையான இபாத்துக்களை நாங்கள் செய்யணும் என்பதற்காக வேண்டி இந்த ஹதீதுடைய வாசகம் எங்களுக்கு உணர்த்துகின்றது. 2வது வாசகத்தை பாருங்கள் சகோதரர்களே, அற்புதமான வாசகம். அஹ்யா லைலஹு, இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள். அன்பார்ந்தவங்களே, இரவுக்கு உயிர் கொடுக்க நைட் அடிப்பது கிடையாது. இப்போ எங்கள் நைட் அடிக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோமா இல்லையா? எங்களுடைய இளைஞர்கள் எல்லா மெச்கள் இருந்தாலும் சரி, எல்லா விளையாட்டுக்களாக இருந்தாலும் சரி, எப்படியாவது இந்த மனித ஷைத்தான் நுழைந்துருவார். ஏன்னா மரதத்து ஷைத்தான் தான் விலங்கப்பட்டுகிறான். ஆனால் மனித ஷைத்தான் நடமாறி கொண்டு தான் இருக்கிறது. இந்த அளவுக்குண்டா எல்லா ஃபித்னாக்களையும் செய்கிறது இறுதி 10. சரி, சஹரு மிஸ் ஆகி போகக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்குறோம். அது தொலைபேசி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் பாயக்கூடிய காட்சியாக இருந்தாலும் சரி, அதே இப்போ பெரிய ஒரு ஃபித்னா மாறிவிட்டது. இந்த யுத்தங்கள் நடைபெறக்கூடிய காட்சி இடம்பெறதால எல்லா பேச்சுக்களையும் பேசுறது இபாத்துடைய நேரம். சந்தியில் குந்தியாச்சு, அவள் எத்தனை தடவை அடித்தா, இவன் எத்தனை தடவை அடித்தா, எங்கே விழுந்துச்சு, எத்தனை பேர் செத்தாங்க. சில நேரம் அங்கே தீர்ப்பையும் கொடுத்தாச்சு, இவன் கெட்டவன், இவன் ஏதாவது சூழ்ச்சிகள் இருக்கிறது, எங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் நடந்து கொண்டு உள்கேம் இருக்கிறது, இதெல்லாம் நாங்கள் ஏதோ அந்த சபைக்குள் இருந்த மாதிரி நாங்கள் பேசுவோம். இதுக்கான நேரம் கிடையாது சகோதரர்களே. இறை தூதர் சொன்னது அஹ்யா லைலஹு, இரவை உயிர்ப்பிப்பது ஸ்மார்ட் ஃபோனின் ஊடாகவோ, அதே எங்களுடைய அரட்டைகள் ஊடாகவோ, எங்களுடைய வீணான விடயங்கள் ஊடாகவோ இரவை உயிர்ப்பிப்பது கிடையாது. எப்படி உயிர்ப்பிப்பாங்கன்றால் அமல்களை செய்கிறது. எவ்வளவு மேக்சிமம் அமல்கள் செய்யலுமோ அதை அதிகமாக செய்யுங்க. நான் லுகாத்துல கூடிய விடயத்தை நான் பொடுபோக்காக இருக்கிறேன்னா, இறுதி 10 காலம் இவ்வளோ காலம் நான் இழந்துட்டேன்,
இந்த நொடியிலிருந்து நான் லுகாத்துளையை விட மாட்டேன். அதே போல் ஓதக்கூடிய அமைப்பு நான் பலகீனமாக இருக்கிறேன், இவ்வளவு காலம் நான் சரியாக ஓதலை, நான் என்ன செய்ய போகிறேன், இந்த நொடியிலிருந்து அதிகமாக ஓத போகிறேன். அதோடு நிப்பாட்டி கொள்ளாமல் ஓதக்கூடிய ஒவ்வொரு பக்கத்துடைய அர்த்தத்தையும் நான் வாசிக்க போகிறேன். இப்போ அல் குர்ஆன் என்ன செய்கிறது, இந்த காலத்தை நாங்கள் கழிக்கிறது, அதிகமாக திக்ருகளை செய்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70க்கு அதிகமான தடவை என்ன செஞ்சுக்கிறாங்க, பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹ். அன்பார்ந்தவர்கள், இந்த துவாவை தொழுகைக்கு பின்னால் ஓத வேண்டும் என்று இறைத்தூதர் காட்டித்தரவில்லை. நாங்கள் என்ன செய்யலாம், கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாங்கள் துவா கேட்கலாம். இறுதி பத்து என்பது திக்ருகளை அதிகமாக கேட்கணும், அதிகமாக தௌபாக்களை கேட்கணும். அன்பார்ந்தவர்களே, பொதுவாக நபிராருடைய சுன்னத்தை பாருங்க. ரமலான் அல்லாத காலங்களில் 3 விதமான சஹாபாக்கள் 3 விதமான முடிவுகளை எடுக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவின் ஒரு கேள்வியை கேட்குறாங்க, இறைத்தூதருடைய ஒரு நாள் அமல் எவ்வாறு காணப்பட்டது? அப்போ அமலை வர்ணிக்கிற நேரம் 3 சஹாபாக்களும் 3 விதமான முடிவுகளை எடுக்கிறாங்க. ஒரு ஆள் சொல்கிறாரு, இரா பொழுது முழுக்க நான் வணங்க போகிறேன், தாம்பதி உறவு நான் குடும்ப வாழ்க்கை ஈடுபட மாட்டேன். ஒருவர் அதை சத்தியம் செய்கிறாரு. இன்னொருவர் சொல்கிறாரு, பகல் முழுக்க நான் நோன்பு பிடிக்க போகிறேன், இப்படி ஒரு சத்தியம் விடுறாரு. 3வது நபர், நான் பரதேசியாக வாழ போகிறேன். 3 நபர்களும் 3 விதமான முடிவுகள் எடுக்கிறாங்க. இது இறைத்தூதரை கேள்விப்படுது. அப்போ இறைத்தூதர் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு அடியான் நான் என்ன செய்கிறேன், இரா பொழுதுல இரா வணக்கத்தை நான் நிறைவேற்றேன், அதே சமயம் மனைவிக்கு ஹக்கை நான் செய்கிறேன், பகலில் நோன்பு பிடிக்க சில நோன்பையும் விட்டுறேன். நான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான அடியான். இந்த சுண்ணாவை புறக்கணிச்சிங்கன்னா இன்னை சார்ந்தவர் கிடையாது. இந்த ஒரு அமைப்பு என்ன செய்யறாங்க, அந்த விடயத்தை உணர்த்துறாங்க. ஆனால் இந்த இறுதி பத்து என்பது விதிவிலக்கு. இரா முழுக்க நாங்கள் என்ன செய்யலாம், வணங்கலாம். இரா முழுக்க நாங்கள் என்ன செய்யலாம், இபாத்துக்கு நாங்கள் செய்யலாம். ஆனால் ஏனைய காலங்கள் நபி அவங்க தடுத்த நபி அவர்கள் இந்த காலப்பகுதியில் ஒரு சலுகையாக தாராங்க. இது தூங்கக்கூடிய ஒரு காலப்பகுதி கிடையாது, உறவுகள் கொள்ளக்கூடிய காலப்பகுதி கிடையாது. இந்த காலப்பகுதி உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா இந்த ரமலானை அடைஞ்ச நாங்கள் அடுத்த ரமலானை அடைவோமான்னு யாருக்கா உத்தரவாதம் சொல்ல முடியுமா சோதர்களே? யாருக்கும் சொல்ல முடியாது. இறுதி பத்தை அடையக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்குமா என்பதை உறுதியாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அருமையான முறையில் பயன்படுத்துவதுதான் மார்க்கத்துடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இது அந்த செய்தி உணர்த்துகின்றது. வாஹியா லைலஹு, இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள். உயிர் கொடுப்பேன்னு சொன்னால் முடிச்சு கொண்டிருப்பது கிடையாது. எவ்வளவு அமல்கள் நாங்கள் செய்யணுமோ அவ்வளோ நாங்கள் செய்யணும். அடுத்த கட்டம் என்ன, ஐ கல அஹ்லஹு, தான் செஞ்சால் மாத்திரம் போதாது, மனைவியும் எழுப்பாடிடணும், பிள்ளைகளை எழுப்பாடிடணும். தூங்கக்கூடிய ஒரு காலம் கிடையாது, இதுவரை தூங்கின காலம் போதும். அன்பானவர்களே, ரமலானுக்கு முன்னால் உள்ள காலம் எவ்வளோ உலகத்துக்கு நாங்கள் தியாகம் செய்திருப்போம், எவ்வளோ உலக வாழ்க்கைக்கு ஓடி இருப்போம். இந்த 30 நாட்களும் அல்ல 29 நாட்களும் இறுதி 10 நாட்கள் ஏனுங்களா கழிக்க முடியாது. அல்லாஹ்வுக்காக வேண்டி ஏன் இந்த 10 நாட்கள் தியாகம் பண்ண முடியாது? இவ்வளோ காலம் உலகத்துக்கு தியாகம் பண்ணோமா இல்லையா? உலகத்துக்காக ஓடினோமா இல்லையா? தவறு கிடையாது, ஹராமும் கிடையாது. ஹலாலான சம்பாத்தியமாக இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அந்த சம்பாத்தியம் அமல்களை விட்டு தூரப்படுத்தவும் கூடாது. இவ்வளோ காலம் நாங்கள் செஞ்சதை இப்போ அல்லாஹ்வுக்காக வேண்டி இறுதி 10 நாங்கள் ஏன் செய்ய முடியாது? இந்த நொடி நான் முடிவெடுக்கணும். நான் எவ்வளோ நேரத்தில் எழும்புறனோ, எவ்வளோ இரா வணக்கத்துக்காக முடிச்சு கொண்டிருக்கிறோனோ அதே போல் என் மனைவி முடிச்சு கொள்ளணும். என் மனைவியும் என்ன செய்யணும், தொழணும். என் மனைவியும் குர்ஆன் ஓதணும். திருமணம் முடித்தவர்கள் கணவன் ஓத மனைவி கேட்கணும், மனைவி ஓத கணவன் கேட்கணும், பிள்ளைகள் ஓத வாப்பா உம்மாவும் கேட்கணும். இந்த ஒரு அமைப்பை சகோதரர்களே நாங்கள் அமைச்சு கொள்ளணும். இதுதான் இறுதி பத்து. இறைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூசமாக சொல்லி காட்டினாங்க. இறுதி பத்து என்பது தூங்கக்கூடிய காலப்பகுதி கிடையாது. குடும்பத்தை எழுப்பாட்டுங்க, அதே உயிர் கொடுங்க, இரவுக்கு உயிர் கொடுங்க. ஏன் தெரியுமா சகோதரர்களே, இந்த இறுதி பத்தில் தான் அற்புதமான ஒரு பாக்கியம் கிடைக்குது, லைலத்துல் கத்ர். அல்லாஹு ஆலம் எந்த நாளில் வரும் என்பது தெரியாது. சில அறிகுறிகள் ரீதியாக ஒற்றைப்படையான நாட்கள் வரும் என்று ஹதீஸ்கள் இருக்கிறது. இந்த அளவுக்கு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலம் வரைகின்ற பொழுது சஹாபாக்களை பார்த்து ஒரு பஷாரத்தை சொல்வார்கள்.
அத்தாக்கும் ரமலான் ஷஹ்ருன் முபாரக், உங்களை நோக்கி ரமலானுடைய மாதம் வந்து விட்டது. இந்த மாதம் எப்படிப்பட்டது? ஷஹ்ருன் முபாரக், பரக்கத்தான ஒரு மாதம். இந்த மாதத்தில் தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, ஃபர்தா நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த மாதத்தில் தான் துன்யாவுடைய வானம், அதாவது அதாவது வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, சுவர்க்கத்துடைய வாய்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஷைத்தான் விலங்கப்பட்டிருக்கிறான். அப்படியே சொல்லிக்கொண்டு வருகின்ற பொழுது இந்த மாதத்தில் தான் ஒரு இரவு இருக்கிறது. இந்த இரவு எப்படிப்பட்டது? கைரு மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துடைய வாழ்நாளை பற்றி சொன்னார்கள். அதாவது மனிதன் வாழக்கூடிய காலப்பகுதி, அமார் உம்மத்தி மா பைன 60 வ 70, என்ற சமூகத்துடைய வாழ்நாள் மேக்சிமம் 60-70க்கு இடைப்பட்ட காலம் என்று சொன்னாங்க. அதுக்கு மேலே வாழ்றது ஹைருன் நாஸ் மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு, மனிதர்களை சிறந்தவர் வாழ்நாள் அதிகரிக்கப்பட்டு நல்ல அமல்களை செய்கிறார். அது அல்லாஹ் தரக்கூடிய பாக்கியம். ஆனால் மேக்சிமம் 60-70 என்று உம்மத்தை அடையாளப்படுத்தினாங்க. அன்பாதவர்களே, இதை விட அற்புதமான ஒவ்வொரு அல்லாஹ் தாரான். நாங்கள் செய்யக்கூடிய அமல், அந்த நாளில் ஒரு 100 ரூபா தர்மம் கொடுக்க வச்சுக்கோங்க சகோதரர்களே. அந்த நாளில் நாங்கள் 2 ரக்காத் தொழுறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த நாளில் குர்ஆனை ஓதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த நாளில் அல்லாஹ் விரும்பிய வணக்கத்தை நிறைவேற்றுவோம் என்று வச்சுக்கொள்ளுங்க. லைலத்துல் கத்ருடைய அந்த வாய்ப்பு பட்டுவிட்டது என்று சொன்னால் 1000 மாதங்கள் விட சிறந்த அமலை விட சிறந்தது அந்த ஒரு நாள் செஞ்சது. 1000 மாதங்களை செஞ்ச ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் அந்த நாளைக்கு தாரான் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய பாக்கியம். 1000 மாதங்களை 12ஆல் பெருக்கி பாருங்க, 83 வருஷங்கள் வாழ்ந்த அமலுக்குரிய நன்மை அல்லாஹ் தாரான். 83 வருஷம் நாங்கள் வாழ்வோமான உத்தரவாதம் இருக்கிறதா? எத்தனை ஜனாசாக்களை பார்க்குறோமா இல்லையா? பிறந்த குழந்தை மரணிக்கிறது, இன்று சலாம் சொல்லிட்டு போன நாளைக்கு ஜனாசா அறிவித்தல், பயணத்துக்கு போயிட்டு வாரன்னு சொன்னவர் ஏதாவது ஒரு விபத்துகள் ஏற்படுகின்றது, தூங்கின அடுத்த நாள் காலையில் எழும்ப முடியாது, ஜனாசா அறிவித்தல். உத்தரவாதம் இல்லாத காத்தெல்லாம் என்ன செய்கிறான்? ரஹ்மான் ரஹீம், இறக்க முடியவன். ஆனால் 83 வருடங்கள் செய்த நன்மையை அந்த ஒரு நாளுக்கு தாரான் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் சகோதரர்களே. இது அடையிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். இறுதி 10 என்பதை ஏனே காலத்தை போல கழிச்சிடாதீங்க. ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு காலப்பகுதி. இது போனால் திருப்பி வருமா என்பது உத்தரவாதம் கிடையாது. அப்படி ஒரு பாக்கியம் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். நான் பார்க்குறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் அதிகமாக சொல்லி காட்டுறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவுல தான் குர்ஆன் நாங்கள் இறக்கி அருளினோம். அல்லாஹ் அப்படி குறிப்பிட்டு வாங்கினது கைரு மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களுடைய சிறந்தது. இன்னும் இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான் துஹான்ல, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, நிச்சயமாக பரக்கத்தான இரவு நாங்கள் இறக்கி அருளினோம். அப்படியே சொல்லிக்கொண்டு வருகின்றவர் ஃபியா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், அந்த நாள் தான் உறுதிப்படுத்தப்பட்ட விடயங்கள் எல்லாம் பிரித்து விளங்கப்படுத்தப்படுகின்றது. ஒரு ஆண்டுடைய அமல்கள் எல்லாம் தீர்மானிக்கப்படக்கூடிய காலப்பகுதி லைலத்துல் கத்ருடைய இரவு. குர்ஆன் பேசுகின்றது. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு காலப்பகுதி தான் லைலத்துல் கத்ருடைய இரவு பகுதி சகோதரர்களே. அதிகமாக நான் முயற்சி செய்யணும். சில பேரை பார்க்கலாம், சில காலத்தை மாத்திரம் அடையாளப்படுத்தி அதை மட்டும் அமல்களை செய்கிறது. சில 21 மட்டும் லைலத்துல் கத்ர் வரும் சுவர் பண்ணி அதில் மாத்திரம் அமல்களை செய்கிறது. சில 27 தான் லைலத்துல் கத்ர் வரும் என்று சொல்லிக்கொண்டு 27 தான் பள்ளி அலங்கரிக்கிறது. அதே போல் தௌபாக்கள் செய்கிறது. அதே போல் பெரிய ஒரு ஷெடியூலை போட்டு அமல்களை செய்கிறது. ஒரு நாளை மாற்ற அடையாளப்படுத்தி நாங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று தீர்மானிக்க முடியாது. ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டக்கூடிய செய்தி வருகிறது. அபு ஹுரைரா என்ற அறிவிப்பால் அறிவிக்கிறார், ஒரு சஹாபி அறிவிக்கிறார். என்ன செய்தி? உரீது லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ருடைய இரவு எனக்கு காண்பிக்கப்பட்டது. சும்ம ஐ கலனி பஅது அஹ்லி, அப்போ காண்பிக்கப்படுற நேரம் என்னோட குடும்பத்திலேயே சில பேர் என்ன செய்ய, என்னை எழுப்பாடி விட்டாங்க. நான் என்ன செஞ்சேன்டா, ஃபனசீதுஹா, அந்த நாளுடைய அந்த நாளை நான் மறந்துட்டேன். அதனால் நீ என்ன செய்யுங்கண்டா, ஃபல்தமி சூஹஃபில் அஷில் கவாபிர், இறுதி 10 நாட்களில் ஒற்றைப்படை நாட்கள் நீங்கள் தேடிக்கொள்ளுங்க. இந்த விடயத்தை இறை தூதர் சொல்லி காட்டுறாங்க. அந்த நாள் மறக்கடிக்கப்பட்டு விட்டு இறை தூதர் சொல்கிறாங்க சகோதரர்களே. அப்போ நாங்கள் எந்த ஒரு நாளை அடையாளப்படுத்தி கொண்டு இதில் தான் லைலத்துல் கத்ருடைய இரவு வரும் என்று நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் அது மார்க்கத்தை பிதத்தான ஒரு காரியம்.
சில பேரை பார்க்கலாம் 27 பிறையில் என்ன செய்வாங்க என்றால் வித்தியாசமான தௌபாக்கள். அதை வித்தியாசம் தௌபான்னு சொன்னால் இதுவரையும் வெளிப்படையாக கேட்டவர்கள் லைட் ஆஃப் பண்ணி கேட்பாங்க. நான் பார்க்குறோமா இல்லையா? லைட் ஆஃப் பண்ணி ஒரு தௌபா. யாரு காட்டி கொடுத்த தௌபாவோ கிடையாது, யாரு காட்டி கொடுத்த முறையோ தெரியாது. சஹாபாக்கள் செஞ்சிருக்கிறான்னு பார்த்தா அங்கேயும் ஆதாரம் இல்லை. சரி, இறைத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு தௌபா காட்டிக்கிறான்னு கேட்டால் ஹதீஸ்கள் ஆதாரபூர்வமான செய்திகள் கிடையாது. என்ன செய்வார்கள் சொன்னால் லைட்டை ஃபுல்லாக ஆஃப் பண்ணியாச்சு, அதில் எல்லா தௌபா கேட்கறது. சில பேர் அதை நகைச்சுவையாக மாற்றுறாங்க. நான் பார்க்குறோம். எந்த அளவுக்கு உண்டால் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அந்த காலப்பகுதியில் வரக்கூடிய ஒரு பாக்கியங்களுக்கு கிடைச்சிருந்தது. ஏகத்துவம் கிடைக்கிறது முன்னால் அந்த காலப்பகுதி கண்ணூடா நாங்கள் பார்த்துருக்குறோம். எந்த அளவுக்கு என்றால் லைட் ஆஃப் பண்ணி தௌபா கேட்பார்கள், பொய்க்கு அழுவார்கள். அல்லாஹ்வுடைய அந்த தௌபாவை ஒரு கேலி கூத்தா மாற்றுவார்கள். இன்னும் சில பேரை பார்க்கலாம், மையவாடிகளுக்கு சென்று யாசின்களை ஓதுவார்கள் இந்த 27வது நாளில். அன்பாதவர்களே, மார்க்க சொன்ன அமலத்தை நாங்கள் செய்யணும். நாங்கள் ஏன் எங்களை கஷ்டப்படுத்திக் கொள்ளணும்? இருக்கிற அமலை செய்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது, சுன்னத்தை அமல்களை செய்ய ஆட்கள் கிடையாது. ஏன் எங்களை கஷ்டப்படுத்திக் கொள்ளணும்? இறைத்து வெளிப்படையாகவே சொல்கிறாங்க, ஒற்றைப்படையாக நாட்கள் நீ தேடிக்கொள்ளுங்க. ஏன் கஷ்டம் எங்களுக்கு? நான் ஏன் தேவையில்லாத ஒரு விஷயத்தை நான் கால் வைக்கணும்? இறைத்துவ தெளிவாக சொல்கிறாங்க, நான் எனக்கு காண்பிக்கப்பட்டது ஆனால் எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அதான் என்ன செய்யுங்க, இறுதி 10 ஒற்றைப்படை நாட்கள் நீங்கள் தேடிக்கொள்ளுங்க, அந்த பாக்கியம் கிடைக்கும். சில உலமாக்கள் சொல்கிறாங்க, ஒற்றைப்படை நாள் இறுதி 10 அடைஞ்சிருந்தால் ஒவ்வொரு நாள் நீ தர்மம் கொடுங்க. ஏதாவது ஒரு நாளில் லைலத்துல் கத்ர் மாட்டிப்படும். ஒவ்வொரு நாளும் நீ பெரிய அளவுக்கு அமௌண்ட் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. என்ன செய்யலாம், ஒவ்வொரு இறுதி 10 ஒரு யாசம் கேட்டு வராங்களா, அல்ல எனக்கு பக்கத்து வீட்டுக்கார ஒரு ஏழையாக இருக்கிறானா, ஒரு வேளை சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கிறானா, இஃப்தார் செய்ய கஷ்டமா, சஹருடைய ஏற்பாடு செய்ய கஷ்டமா, அண்டை வீட்டார் என்ன செய்யலாம், இறுதி 10 அருமையான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். சகோதர சகோதரிகளே, அருமையான வாய்ப்பு. ஒவ்வொரு நாளும் நாங்கள் தர்மம் செய்ய ஆரம்பித்தோம்னால் அல்லாஹ்வோட உதவியில் அந்த நாள் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தால் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். எந்த நாள்னு தெரியாது, சில அடையாளமாக சொல்கிறாங்க, அந்த இரவு நோமலாக இருக்கும். அதே போல எரி நட்சத்திரங்கள் விழாது, எரிக்கற்கள் விழாது, அதை கடும் சூடாமையே கடும் கூலாகவும் இருக்காது, இப்படின்னு அடையாளம் சொல்லப்படுது. வல்லாஹு ஆலம். ஆனால் நாங்கள் என்ன செய்ய, இந்த புத்திசாலியான முஃமின் இந்த ஒற்றைப்படையான நாட்கள் குறிப்பாக இறுதி 10 பிரயோசனமாக கழிக்க வேண்டும். சோதர்களே, அல்லாஹ் ரப்புல் அந்த பாக்கியை தருவான். அதுக்காக இறைத்துவ காடி தந்த ஒரு முறை தான் யாத்திகாஃப். எத்தனை பேர் யாத்திகாஃப் செய்கிறோம்? நிறைய பேர் யாத்திகாஃப் என்ன சொன்னால் பெரிய அளவுக்கு யோசி கஷ்டப்படுத்திக் கொள்வது. ஏத்திகாஃப் தான் ஒரு நாள் முழுக்க இருக்கணும், அதாவது முழுக்க நான் ஏத்திகாஃப் இருந்தாலும் யாத்திகாஃப் கூடும், இப்படி நான் சொல்லிக்கொண்டு யாத்திகாஃபை செய்யாமல் ஓரமாக விடக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்குறோம். அன்பா, அது அப்படி கிடையாது. எவ்வளவு என்னால் யாத்திகாஃப் இருக்க முடியுமோ அல்லாஹ்வோட ஒரு எண்ணத்தை வச்சுக்கோ, யாத்திகாஃபுடைய எண்ணத்தை உள்ளத்தில் வச்சுக்கொண்டு அல்லாஹ்வோட மாளிகையை நாங்கள் என்ன செய்யலாம், அல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி அவனுக்காக வேண்டி பள்ளியில் இருந்து கொண்டு அமல்களை நாங்கள் செய்யலாம். நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத் பக்ரால சொல்லி காட்டியிருந்தான். இந்த சூறாவை நான் பார்க்குறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நீண்ட ஒரு சூறா சொல்லி காட்டியிருந்தான். ஒய் ஜஅல்னல் பைத்த மஸாபத்தல் லின்னாஸி வ அம்னா. இந்த காபத்துல்லாவை அடிப்படை வைத்து ரப்புல் ஆலமீன் இந்த மக்காவுடைய காலப்பகுதி வைத்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அது வரக்கூடிய விடயம் தான் வத்தஹிரா வஹித்னா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல அன் தஹிரா பைத்தி லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வ ருக்காஇ சுஜூத். நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் இருந்தோம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் இருந்து நாம் உடன்படிக்கை எடுத்துக்கொண்டோம். என்ன உடன்படிக்கை? தஹிரா பைத்தி லித்தாயிஃபீன், அல்லாஹ்வுடைய அதாவது காபத்துல்லா தரிசிக்க வரக்கூடியவர்கள், காபத்துல்லா தவாப் செய்ய வரக்கூடியவர்களுக்காக வேண்டியும், இஅ்திகாஃப் செய்ய வரக்கூடியவர்களுக்காக வேண்டியும், ருக்கு செய்ய வரக்கூடியவர்களுக்காக வேண்டியும் அல்லாஹ்வோட மாளிகையை நீங்கள் தூய்மையாக வச்சுக்கொள்ளுங்க என்ற விடயத்தை நாங்கள் இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம் என்ற விடயத்தை ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கலாம், இஅ்திகாஃப் என்ற விடயத்தை ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அன்பாதவர்களே, இந்த அளவுக்கு உண்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கின்ற வரை விடாத ஒரு சுன்னா, மௌத்தாகின்ற வரை அந்த சுன்னாவை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தாங்க. அது மாத்திரம் கிடையாது, மரணிக்கக்கூடிய ஆண்டில் 20 நாள் யாத்திகாஃப் இருந்தாங்க. அவங்க மௌத்தாகக்கூடிய வருஷத்தில் 20 நாள் யாத்திகாஃப் இருந்தாங்கன்ற விடயத்தை நான் ஹதீஸ்களை பார்க்கலாம். நான் ஏன் யாத்திகாஃப் இருக்க வேண்டும் என்று சொன்னால், லைலத்துல் கத்ருடைய இரவை அடைகிறதுக்காக வேண்டி இறைத்து காட்டிய ஒரு வழிமுறை. சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
முதல் 10 யாத்திகாஃப் இருப்பாங்க. அந்த நேரத்தில் சொல்லப்படும் முதல் 10 லைலத்துல் கத்ருடைய இரவு வராது, 2வது 10 லைலத்துல் கத்ருடைய இரவு வரும் என்று சொன்னதுடன் இறைத்து என்ன செய்றாங்க, 2வது 10 என்ன செய்ய யாத்திகாஃப் இருக்கிறாங்க. அப்ப இன்னொரு செய்தி வருகின்றது, 2வது 10 அதாவது லைலத்துல் கத்ருடைய இரவு கிடையாது, ரமலானுடைய இறுதி 10 லைலத்துல் கத்ருடைய இரவு வருது என்று சொன்னவுடன் இறைத்து சொல்றாங்க, யாருக்கு யாத்திகாஃப் இருக்க முடியுமோ ஃபல் யாத்தகிஃப், நீ யாத்திகாஃப் இருந்து கொள்ளுங்க. அதோடு மக்கள் என்ன செஞ்சாங்க, இறைத்துடன் யாத்திகாஃப் இருந்தாங்க. என்ன காரணம், லைலத்துல் கத்ருடைய இரவை அடையணும். அதை அடைகிறதுக்காக வேண்டிதான் யாத்திகாஃப் என்ற ஒரு அமலை இறைத்துதர் காட்டி கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு உண்டால் கலா செய்த ஒரு அமலும் யாத்திகாஃப். நாங்கள் பார்க்குற நோன்பை நாங்கள் கலா செய்யலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு உண்டால் யாத்திகாஃபை கலா செஞ்சுக்கிறாங்க. அப்படி பாருங்கள் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு அமல். எந்த அளவுக்கு உண்டால் ரமலானுடைய காலப்பகுதியில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்க என்றால், மஸ்ஜித் நபவியில் இறைத்துதர் யாத்திகாஃப் இருப்பதற்காக வேண்டி ஒரு கூடாரத்தை அமைக்கிறாங்க. அப்போ கூடாரத்தை அமைக்கிற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவும் ஒரு கூடாரத்தை அமைச்சு கொள்றாங்க, இறைத்துதர் யாத்திகாஃப் இருப்பதற்காக வேண்டி. இதான் மார்க்கம் சொல்லுது, ஆண்களுக்கு மாத்திரம் யாத்திகாஃப் கிடையாது, பெண்களும் யாத்திகாஃப் இருக்கலாம், மார்க்கத்தை தடை கிடையாது. அதுக்கு சிறந்த உதாரணம் இறைத்துதருடைய மனைவிமார்கள் யாத்திகாஃப் இருந்தாங்க. இந்த அளவுக்கு உண்டால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யாத்திகாஃப் இருக்கிற நேரம் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்க, அவங்களும் யாத்திகாஃப் இருக்கிறாங்க, ஒரு கூடாரத்தை அமைச்சு யாத்திகாஃப் இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் மஸ்ஜித் நபவியில் வந்து பார்க்குறாங்க, மிகப்பெரிய அளவுக்கு கூடாரங்கள் இருக்கிறது. அப்போ இறைத்துதர் கேட்குறாங்க, இது நன்மை நாடித்தான் நீங்கள் கூடாரங்களை போட்டீங்களா? என்ன காரணம், மனைவிமார் மத்தியில் போட்டி வருது, போட்டி வந்த காரணத்தால் நானும் யாத்திகாஃப் இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் கூடாரம் அமைக்கப்பட்டால் யாருக்கும் பள்ளியில் இடம் கிடையாது. அப்போ இறைத்துதர் என்ன செய்கிறாங்க என்றால், அந்த மாதம் அந்த வருஷத்துடைய ரமலான் மாதத்தில் யாத்திகாஃப் இருக்கலை. அதை என்ன செஞ்சாங்கண்டா, ஷவ்வாலுடைய மாதத்தில் யாத்திகாஃப் இருந்தாங்க. நாங்கள் இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமாக செய்தியில் நாங்கள் பார்க்கலாம். அன்பாந்தவர்களே, அந்த அளவுக்கு கலா செஞ்ச ஒரு அமல் யாத்திகாஃப். அப்போ சாதாரண அமல் கிடையாது. அதே போல் யாத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் சில சட்டங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். யாத்திகாஃப் என்பதை நாங்கள் பள்ளியில் தான் இருக்கணும். சில பேர் வீட்டுக்கு ரூமில் இருந்தாக்களும் மீக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெளிவு இருக்கிறது. சில பகுதியைச் சேர்ந்தாக்கள் அறைக்குள்ள யாத்திகாஃப் இருந்தாக்கள் இருக்கிறாங்க. அன்பாந்தவர்களே, யாத்திகாஃப் என்பது பள்ளியில் தான் நாங்கள் இருக்கலாம். அதுலேயும் பொது பள்ளியில், ஒரு ஊருக்கு பொதுவான, அதாவது குர்ஆன் சுன்னா அமைப்பில் இந்த பள்ளி இயங்குதா இருந்தால் இந்த பள்ளியில் நாங்கள் என்ன செய்யலாம், யாத்திகாஃப் இருக்கலாம். அதே போல் யாத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் சில முறைகளை பின்பற்றணும். நினைச்ச மாதிரி வெளியே போக இயலாது. சில பேரை பார்க்கலாம், யாத்திகாஃப் இருப்பாங்க சொற்ப நேரம், ஆனால் வீட்டுக்கு போயிட்டு வர நேரம் அதிகமாக இருக்கும். கொஞ்ச நேரம் யாத்திகாஃப் வந்து வெளியே போயிட்டு வர்றாங்க, சுற்றிட்டு பொடியமாக சந்திச்சுட்டு வர்றது, எல்லா அரட்டையில் பண்ணி திருப்பி வந்து பள்ளிக்கு குந்துறது. இப்படி யாத்திகாஃப் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு பாருங்கள், யாத்திகாஃப் செய்யக்கூடிய ஒரு சுன்னத்தான அமல் அத்தியாவசியமாக ஜனாசா இல்லாமல் 2 கீராத் ஒரு ஜனாசாவை நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம்னா, ஜனாசா செய்ய வேண்டிய கடமை நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் 2 கீராத் கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு அமல். அந்த அமலை கூட யாத்திகாஃப் இருந்தால் நாங்கள் போக இயலாது, ஜனாசாவுக்கு போக இயலாது. எந்த உறவினர்கள் மௌத்தாயிட்டாங்க, நெருங்கிய உறவினர் இரத்த பந்தங்கள் மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு சலுகை இருக்கிற அவசியமான விஷயத்தை வெளியே போகலாம். 2 கீராத் நன்மையை பெற்றுக்கொள்ளணும் என்ற காரணத்துக்காக நான் யாத்திகாஃப் இருக்கிறேன், பள்ளியில் இருக்கிறேன். ஜனாசா அறிவித்தல் வருது, இத்தனை மணிக்கு ஜனாசா அடக்கப்படுது. அப்போ நான் ஒரு முடிவு பண்ணேன், இவ்வளவு நேரம் நான் யாத்திகாஃப் இருக்க போகிறேன். அவ்வளோ நேரத்துக்குள்ள ஜனாசா அடக்கப்படக்கூடிய நேரமும் வருது. அப்போ நான் யாத்திகாஃப் இருக்கக்கூடிய ஒரு தருணத்தை இருக்கிறேன்னு சொன்னால் ஜனாசாக்கு நான் போக இயலாது. அத்தியாவசியமாக ஜனாசாவை தவிர 2 கீராத் நன்மை பெற்றுக்கொள்ளணும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி யாத்திகாஃபுடைய நிலைமையில் நான் ஜனாசாக்கு போக இயலாது. அதே போல் நோயாளி விசாரிக்க இயலாது, அதே நிர்பந்தம் இருக்கிறது. நெருங்கிய என்னுடைய தாயாக இருந்தால் நாங்கள் போகலாம், என்னுடைய தந்தையாக இருந்தால் போகலாம், என்னுடைய சகோதரனாக இருந்தால் போகலாம். கடுமையாக நோய்வாய்ப்பட்ட அமைப்பு இருக்கிறாங்க. ஒரு நன்மையை நாடி யாத்திகாஃபுடைய சந்தர்ப்பத்தில் நாங்கள் போக இயலாது. இந்த முறையை பின்பற்றி கொள்வது ஒரு சுன்னா. யாத்திகாஃப் இருக்கக்கூடிய ஆள் வந்து இதை பின்பற்றி கொள்கிற ஒரு சுன்னா என்ற அமைப்பு நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். சில பேரை பார்க்கலாம், சும்மா ஒரு டீ குடிக்கிறதுக்காக வேண்டி போகிறது. இப்போ நைட்டில் யாத்திகாஃப் இருக்கிறாண்டால் டீ குடிக்கிறதுக்காக வேண்டி போகிறது. சிலாக்கள் யாத்திகாஃப் இருக்கிறது ஒட்டையாக காய்ச்சி கொண்டிருக்கிறது, இப்படியும் இருக்கிறாங்க. யாத்திகாஃப் என்பது எவ்வளோ அல்லாவுக்கு அமல் செய்ய முடியுமோ அவ்வளோ அமல் செய்யணும். குர்ஆன் ஓதணும்,
அது 5 பேர் சேர்ந்து யாத்திகாஃப் இருக்கிறோமா, 5 பேர் சேர்ந்து குர்ஆனை ஓதலாம். ஒரு ஆள் ஓத அடுத்தவர் திருத்துறது, அடுத்த ஓதி முடிக்க அடுத்தவர் ஸ்டார்ட் பண்ணுறது, இப்படி அல் குர்ஆனை ஓதிக்கொண்டு என்ன செய்யலாம், யாத்திகாஃப் செய்யலாம். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாத்திகாஃப் இருப்பாங்க. எப்படி யாத்திகாஃப் இருப்பாங்க என்றால், நபிகளுடைய வீடும் மஸ்ஜித் நபவி பக்கத்தில். அப்போ எந்த அளவுக்குன்னா தலையை வாருவதாக இருந்தால், முடியை வாடுறதா இருந்தால் கூட நபியா வீட்டுக்கு போக மாட்டாங்க. செய்தி நான் பார்க்கலாம், ஆதாரபூர்வமான செய்தி. எந்த அளவுக்கு உண்டால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, அந்த பெண்மணி ஹைதான நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ ஹைதான நிலைமையில் இருக்கிற டைமில் பள்ளிக்குள்ளே வர இயலாது. அந்த பெண்மணி என்ன செய்யலாம், வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு என்ன செய்யலாம், இறை தூதர் தன் தலையை ஜன்னல் பக்கம் போடுவார். அந்த பெண்மணி என்ன செய்வாங்கடா, தலையை வாழ்ந்து விடுவாங்க. என்ன விளங்கிக் கொள்ளணும், யாத்திகாஃபுடைய நேரத்தில் அத்தியாவசியமான விஷயங்கள் தவிர சும்மா போக இயலாது. அப்படி போனால் யாத்திகாஃப் முறிஞ்சிடும். அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இப்போ யாத்திகாஃப் என்ற அமலை செய்யக்கூடிய ஆட்கள் அல்ஹம்துலில்லாஹ் விசாலமான அமைப்பில் பள்ளி இருக்கிறது. இந்த இறுதி 10 எவ்வளோ எனக்கு இருக்கலுமோ அவ்வளோ யாத்திகாஃப் இருங்க. மிகப்பெரிய பாக்கியம் சோதர்களே. ஒற்றைப்படையான நாட்களை மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு வேலை பழுக்கள் இருந்தால் அந்த வேலையை குயிக்காக முடிச்சு கொண்டு நான் என்ன செய்யலாம், ஏத்திகாஃப் இருக்கலாம். சில பேரை பார்க்கலாம், ஆடைகள் பேச்சஸ் பண்ணுவது இறுதி 10 நான் பார்க்குறோமா இல்லையா? இவ்வளோ காலம் ஆடைகளை வாங்காதவர்கள், ட்ரெஸ்களை வாங்காதவர்கள், அவங்க அடையாளப்படுத்திய ஒரு சீசன் இறுதி 10. எங்கள் இளைஞர்களை பார்க்கலாம், ட்ரெயினில் போவாங்க, கொழும்பு அந்த ஊர் ஏரியாக்களில் போவாங்க. போயிட்டு வார நேரம் அனைத்து ஒற்றைப்படையான நாட்களும் அப்படியோ என்ன செய்ய, ஒரு பாத்திரா போய்த்திடும். அந்த ஒற்றைப்படையான நாட்கள் சந்தர்ப்பம் கிடைக்காது. அப்படி எல்லாத்தையும் இழந்துட்டா என்ன செய்ய, வீட்டுக்கு வருவாங்க. அன்பாதவர்களே, ஆடையை நான் பேச்சஸ் பண்ண போகிறனால் அது இறுதி 10க்கு முன்பு வாங்கி முடிச்சிருங்க. இறுதி 10 என்பது உலகத்துக்கான சந்தர்ப்பம் கிடையாது. அல்லாஹ் தந்த ஒரு வாய்ப்பு, எவ்வளவு அழகான முறையில் எனக்கு வாய்ப்பை பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ அழகான முறையில் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்த நாங்கள் முயற்சி கொள்ளணும். இது மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் சகோதரர்களே, சிறப்பான ஒரு சந்தர்ப்பம். இதை நான் பயன்படுத்திக் கொள்ளணும். அதே போல் இறுதியான ஒரு முறையில் ஒரு துவாயை மாத்திரம் கூறிவிட்டு இந்த உரையை நான் முடிச்சு கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தாங்க. அதாவது இறுதி 10 அடைகிற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இறுதி 10 லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் என்று நான் உணர்கிற நேரம், நான் ஒரு துவாவை எனக்கு கற்றுத்தாங்கன்னு கேட்குற நேரம் இறைத்தூதர் துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இது உலமாக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகளும் இருக்கிறது. சில உலமாக்கள் சொன்னால் பலகீனம்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் சில உலமாக்கள் இந்த செய்தியை ஆதாரபூர்வமான செய்தியாகவும் சொல்லக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கலாம். இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த செய்தியை பொறுத்தவரை ஆயிஷா ரலியல்லாஹு அறிக்கக்கூடிய செய்தி வருகின்றது. இந்த செய்தியை சில இமாம்கள் ஆதாரபூர்வமான செய்தியாக சொல்கிறாங்க. ஏன் நான் சொல்கிறேன் என்றால், பலகீனமான செய்தி என்று சொல்லக்கூடிய ஆக்களுக்கும் ஆதாரங்கள் இருக்கிறது. அதே போல் இது ஆதாரபூர்வமான செய்தி என்று சொல்லக்கூடிய ஆக்களுக்கும் ஆதாரம் இருக்கிறது. எந்த அளவுக்குனா, இமாம் அல்பான் ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை சஹீன்னு சொல்கிறாரு. இமாம் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை சஹீன்னு சொல்கிறாரு. அதே போல் இமாம் இப்னு உதைமி ரஹிமஹுல்லாஹ் அந்த இமாம் குறிப்பிடுகின்ற பொழுது இப்னு மாஜால 3850வது இலக்கத்தில் வரக்கூடிய இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்று வரக்கூடிய துவா, இந்த இலக்கத்தில் இடம்பெறக்கூடிய துவா ஆதாரபூர்வமான செய்தி என்று சொல்லித்தராங்க. வல்லாஹு ஆலம், அல்லாஹ் மிகவும் அறிந்தவன். எனவே முடியுமானவர்கள் இந்த துவாவை ஓதிக்கொள்ளலாம். இந்த துவாவுடைய அர்த்தம் ஒரு ஆழமான அர்த்தம். அந்த துவா நான் விளங்கப்படுத்துறேன். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ, யா அல்லாஹ், நிச்சயமா நீ மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃப்வ, மன்னிப்பை நீ விரும்புகின்றாய், ஃபஅஃபு அன்னி, என நீ மன்னித்து விடு. அன்பாந்தவர்களே, இந்த துவால இறை தூதர் சொன்ன ஒரு வார்த்தை பிரயோகம் அல்லாஹும்ம இன்னக அஃபூன். இந்த அஃபு என்ற வார்த்தை ஒரு வித்தியாசமானது. ஏன்னா நாங்கள் பார்க்கலாம், கஃபூர் என்று சொன்னாலும் மன்னிக்கக்கூடியவன், கஃபூர் என்பது மன்னிக்கக்கூடியவன், கஃபார் என்பது மன்னிக்கக்கூடியவன். இந்த இடத்துல வரக்கூடிய சொற்பிரயோகம் அஃபூன். அஃபூன் என்று சொன்னால், அன்பாதவர்களே, சில பேருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏடுகளை கொடுப்பார். வலதுசாரிகளும் இருக்கிறாங்க, இடதுசாரிகளும் இருக்கிறாங்க. வலதுசாரியில் கிடைக்கக்கூடியவர்கள் பாக்கியசாலிகள், அல்ஹம்துலில்லாஹ், சுவர்க்கத்துக்கான உரித்தானவர்கள். இடதுசாரியில் கிடைக்கப்படக்கூடியவர்கள் ஒரு சோதனைக்குட்பட்ட ஒரு நரகவாசியர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பட்டோலுக்கு 2 விதமாக கொடுக்குறார். அதில் நன்மைகளையும் பதிவு செய்யப்பட்டிருக்கும், தீமைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். மன்னிக்கக்கூடிய கஃபூர் என்ற சொற்பிரயோகம் சகோதரர்களே, அல்லாஹ் மன்னிப்பான், ஆனால் ஏட்டில் அந்த பாவம் இருக்கும். கஃபூர் என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிப்பான், ஏட்டில் அந்த பாவம் இருக்கும்.
இவர் என்ன செய்ய அந்த பாவத்தை செஞ்சாரு, பிறகு தௌபா கேட்டால் அல்லாஹ் மன்னிச்சுட்டான்னு சொல்லி ஏட்டில் என்ன செய்யப்படும், விரிவான முறையில் இருக்கும். அஃபூன் என்று சொன்னால் இவர் பாவம் செஞ்சிருப்பாரு, ஆனால் ஏட்டில் அழிக்கப்பட்டிருக்கும், ஏட்டில் இருக்காது. இந்த துவாவுடைய வித்தியாசம். கஃபூர் என்று சொன்னால் அதுவும் மன்னிக்கக்கூடியவன் தான், அஃபூன் என்று சொன்னால் மன்னிக்கக்கூடியவன் தான். கஃபூர் என்று சொன்னால் மன்னிப்பான், ஏட்டில் அந்த பாவம் இருக்கும் ஆனால் மன்னிக்கப்பட்டிருக்கும். அஃபூன் என்று சொன்னால் மன்னிக்கப்பட்டிருக்கும், ஏட்டில் அந்த பாவம் இருக்காது. அதைத்தான் இறை தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கற்றுக் கொடுத்தாங்க. வல்லாஹு ஆலம், ஆதாரபூர்வமான செய்தி என்ற விடயத்தை பள்ளி இமாம் இதுக்கு தகுதியானவர் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த துவா எந்த அளவுக்கு ஆதாரபூர்வமானது. ஆதாரபூர்வமான துவாவாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் ஓதுங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அற்புதமான துவா. இந்த துவா ஆதாரபூர்வமாக இருந்தால் கட்டாயம் ஓத பாருங்க. இந்த துவா என்பது ஒரு ஆழமான அர்த்தமுள்ள துவா. எனவே இறுதி 10 என்பது அரியொரு சந்தர்ப்பம். நான் இழக்கக்கூடாது. நான் எவ்வளோ அமல் செய்ய ஆர்வமாக இருக்கிறேனோ அதே போல் இந்த பிள்ளையும் அமல் செய்யணும், அதே போல் என்னுடைய மனைவியும் அமல் செய்யணும். இந்த பகுதி என்பது தூங்குவதற்கான காலப்பகுதி கிடையாது. இந்த பகுதி என்பது வியாபாரத்துக்கான காலப்பகுதி கிடையாது. வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் அதை விட அமல அதிகமாக அந்த காலப்பகுதியை செய்யுங்க. வியாபாரம் செய்வது ஹராம் என்று கிடையாது, ஆனால் வியாபாரம் செய்யக்கூடிய காலப்பகுதி இந்த காலப்பகுதி கிடையாது. எவ்வளோ நான் அமலை செய்யணுமோ அவ்வளோ அமல்களை செய்யுங்க, எவ்வளோ தர்மம் கொடுக்க இயலுமோ அவ்வளோ தர்மம் கொடுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க, தேவையில்லா விஷயத்தை பேசாதீங்க. அதே போல் அதிகமாக துவா செய்யுங்க. அதிகமாக நான் யுத்தங்கள் நாங்கள் கேள்விப்படுறோம், எத்தனையோ முஸ்லீம் சகோதரிகள் அதுக்கு இலக்கு வைக்கப்படுறாங்க. அதிகமாக ஜனாசாக்களை கேள்விப்படுறோம். இந்த யுத்தத்தின் மூலமாக முஸ்லீம் சமுதாயம் பாதிக்கப்படுது. இதுக்காக விடியோக்காக துவா செய்யுங்க. யார் நல்லவன் யார் கெட்டவன் எனக்கு தெரியாது, அல்லாஹு ஆலம், அல்லாஹ்வே மிக அறிந்தவன். அந்த நாடு நல்லவனா எனக்கு தெரியாது, அந்த நாடு கெட்டவனா எனக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலும் ஒரு முஸ்லீமுடைய நிலைப்பாடு நடுநிலைமையில் இருக்கிறோம். உம்மத்தன் வசதியா நடுநிலைமையில் இருந்து யோசிக்கணும். நாங்கள் அவசரப்பட்டு நாக்கை பிரட்டிடாதீங்க. நாக்கு என்பதும் நாளை மறுமையினால கேள்விக்கு கேட்கப்படும். அதான் முஆத் இப்னு ஜபல் பார்த்து நாக்கை பிடிச்சிட்டு முஆதை நாக்கை பத்திரமா வச்சுக்கொள்ளுங்க. சஹாபி கேட்குற, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த நாக்கின் ஊடாகவும் அல்லாஹ் குற்றம் பிடிப்பானா? அப்போ அல்லாஹ் இறை தூதர் சொல்கிறாங்க, நாளை மறுமையினால சில மக்களை தலைகீழாக போடுவான், தலை குப்புறாக்கா நரகத்தில் போடுவான். அவங்க செய்ததெல்லாம் இந்த நாவினூடாக சம்பாதித்தது. அன்பார்ந்தவர்களே, நாவு என்பது திக்ருக்கான ஆயுதமே ஒழிய கண்ட பலாய்களை பேசுவதற்கும் அடுத்தவன புறத்தை பேசுவதற்கும் அடுத்தவன குறைகளை பேசுவதற்கும் இந்த காலப்பகுதி கிடையாது. இது அற்புதமான ஒரு சந்தர்ப்பம். வியாபாரத்துக்கு நாங்கள் சீசன் பார்க்குறோம், இது அமலுக்கான ஒரு சீசன், அமலுக்கான சந்தர்ப்பம். நல்ல அமல்கள் செஞ்சு ரமலான் கலில நேரம் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு ஷவ்வால் அடையக்கூடிய பாக்கி ரப்புல் ஆலமீன் எங்கள் அனைவருக்கும் தந்த அருள்புரிய என்று பார்த்து முடித்துக் கொள்கின்றேன். வாஹித வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்ஸவ ஜமீல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் சுப்ஹானக்கல்லாஹி பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.